லீவுக்கு நான் பசங்களை கூட்டிகிட்டு போனேன். வில்லேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? எங்களால் வெயில் அங்கே தாங்க முடியலங்க. நாங்கள் மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் இருந்தோம். அந்த ஒரு வாரத்துக்கே ரொம்ப வெயில் அங்கே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம வெயில். நாங்கள் அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களை கிணத்துக்கும் இந்த நுங்கு வெட்டி கொடுக்கவும் தான் கரெக்டாக இருந்தது. அதுவும் பாருங்கள் அந்த வயலில் விவசாயம் பண்ணுற வயல்லாம் பாருங்கள் எப்படி காடு மாதிரி காஞ்சி கிடக்கு தெரியுமா? வெயில் பயங்கரம். வில்லேஜில் செம வெயில், தண்ணியும் கம்மி, மழை இல்லாதனால. இப்போ நாங்கள் வந்து நுங்கு தான் அவர் எடுக்க போகிறாரு எங்கள் வீட்டுக்காரர் என் சின்ன பையனும் நுங்கு பார்க்க போயிருக்காங்க. இந்த மரம் பெரிய மரம்னால அங்கே சொரடு போடுவாங்க, ஆனால் அது எட்டாது. சொரடு போட்டு பார்ப்பாரு, அங்கே எட்டாது. நல்லா ஹைட்டாக இருக்கனால அது எட்ட மாட்டேங்குது. நீங்களே பாருங்கள், பாதி வரைக்கும் தான் அந்த சொரடு போகும், அதுக்கப்புறம் போகாது. அப்புறம் வேறு மரத்துக்கு போய் நுங்கு வெட்டுவாங்க. இது வீடியோ எடுத்தது என் பெரிய பையன், அதனால் நான் வாய்ஸ் கொடுத்தேன், நான் டப்பிங் கொடுக்குறேன் வீடியோவில். இது எட்டாவது பாருங்கள், வேறு மரத்துக்கு போவாங்க. என் பையன் காட்டுவான் அந்த மரத்துக்கு போகலான்னு. இப்போ அந்த மரத்தில் நுங்கு இருக்கும். அந்த நம்ம இங்கே நுங்குன்றோம், வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அது பனங்கான்றாங்க. இது இந்த மரத்தில் இருக்கும். அந்த மரத்தில் வந்து நுங்கு மேலே இருக்குன்னு என் பையன் காட்டுறான். நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எடுக்க முடியல, எடுக்கிறதுக்கு அங்கே ஆளுங்க இல்லை. நிறைய இருக்குது நுங்கு மரம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நுங்கு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. மரம் பெருசுனால எடுக்க முடியாது. சின்ன மரத்தில் ஒண்டி நாங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள், அங்கே தான் என் பையன் காட்டுறான் எடுங்கன்னு. என் சின்ன பையன் இது. ஹாய் சொன்னது என் சின்ன பையன். நான் ஒரு 10 நுங்கு தான் அவருக்கு எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் வீட்டாண்டே, எங்கள் மாமியார் வீட்டாண்டே மரம் இருந்தனால நாங்கள் அங்கேயே ஒரு கொலை வெட்டிட்டோம். 2-3 நாளாக நுங்கு தான் நாங்கள் அங்கே வச்சு சாப்பிட்டோமே. தண்ணி நுங்கு தான் எங்களுக்கு அதிகம், சாப்பாடு கூட அங்கே கம்மி. வெயிலுக்கு அதுக்கும் நாங்கள் இதை தான் நுங்கு தான் வெட்டி சாப்பிட்ருந்தோம். 2 வேளையாக நாங்கள் நுங்கு தான் வெட்டி சாப்பிட்றோம். அங்கேயும் மரம் இருக்குது பாருங்க, நிறைய மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு வயலில் இருக்க மரம், மற்றவங்க வீட்டு மரம், ஆனால் அந்த மரத்தில் இருக்குது பாருங்க, நிறைய மரம் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வெட்டுறது நுங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இலசாக இருக்கும் தண்ணியோட. பாருங்க காட்டுறாரு, அதுதான் இது. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நுங்கு. ஆனால் இன்னொரு மரத்தில் பிங்க் கலரில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நாங்கள் வெட்டி சாப்பிடுவோம். எங்கள் ஆடு வரும், எங்கள் ஆட்டுக்கும் நாங்கள் கொடுத்துருப்போம், அதுவும் சாப்பிடும். அது நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருப்போம், எங்கள் ஆடு சாப்பிட்றத. நீங்களே பாருங்கள் அந்த ஷார்ட்ஸை. ஆடு வச்சு நாங்கள் ஒரு காமெடி போட்டிருப்போம் ஷார்ட்ஸில். அது சொல்கிறது கேட்குற ஆடு இது. நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யும். வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சு எங்கள் கூட, திரும்பி பார்க்கும் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம். பாருங்களேன், அது நம்ம நுங்கு எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி அந்த நுங்கு இருக்கிறதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களே பாருங்கள், அது நறுக்குன்னு அது கடிச்சு சாப்பிடும். ஆடு பண்ணுற காமெடி எங்களுக்கு நிறைய இருக்கும். நாங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்து போட்டிருப்போம் ஷார்ட்ஸில், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கி எடுத்த வீடியோ. இது நாங்கள் எடிட் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் போடுறோம், உங்களுக்கு லேட்டாக போடுறோம். ப்ளீஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் எது இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நாங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம். நாங்கள் நிறைய வீடியோ எடுத்திருக்கோம், அதுவும் நாங்கள் போடுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.